வணக்கம் நண்பர்களே. நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா அல்லது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறனா பீகாரில் இருக்கிறனா என்று எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இவ்வளோ தமிழ்நாடு மாதிரியே இல்லை. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, ஒரு வரலாறு. வடநாட்டுக்காரங்க, அதாவது உத்தரப்பிரதேசம் பீகார்காரங்கெல்லாம் முன்பெல்லாம் தமிழ்நாடு மாதிரி இருக்கணும், அவங்க பாருங்க எப்படி ஒரு கொள்கை பற்றோட இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கணும் என்று எல்லாருமே தமிழ்நாட்டை முன்னுதாரணம் காட்டு. ஆனா இப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஆயிடுச்சு. தமிழ்நாடுனாவே அவமானப்படணும், தலைகுனிவு அப்படின்ற நிலைமைக்கு தள்ளிடுச்சு. ஏன்னு பார்த்தோம், இப்போதான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இந்த புதுசா அமைச்சரவை பொறுப்பேற்றுக்கிட்டு 15 நாள் தான் ஆகுது. சரியா, இந்த 15 நாளையில 3 அதிமுக எம்எல்ஏஸ்ங்க ரிசைன் பண்ணிட்டு, காலையில ரிசைன் பண்ணிட்டு உடனே போய் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரோட போயிட்டு சால்வை போட்டு டிவிகே கட்சியில போய் இணைகிறாங்க. எனது அமைச்சர் ஜோசப் விஜய்ங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவரு சும்மா பொம்மையாத்தான் இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா தான் முதலமைச்சரா, சரிங்களா? அதனால முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில போய் இணையறாங்க. இதுல இப்போ வெற்றி பெற்று 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அதிமுகவுல இருந்து ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏற்கனவே சண்முகம் வீட்டுக்கு ஒரு சோஃபா போனது, அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் தானே. சோஃபா பின்னாடியே இந்த முதலமைச்சரும் போனாரு. ஏன்? அந்த 30 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் சண்முகம் தலைமையில தாவேகாவுல ஜாயின் பண்றதா இருந்தது. ஆனாலும் அது அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க விடாம பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தடுத்து நிறுத்திட்டாரு. சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்து, அது ஒரு சித்த விளையாட்டு. பிஜேபி பின்னாடி இருந்து ஆளுநர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு அதிமுக எம்எல்ஏஸ்க்கு அமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி தோல்வி அடைஞ்சவங்க, சோர்ந்து போனவங்க என்ன பண்றாங்கனாக்க, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அமைச்சரே அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், சட்ட சிக்கல் வரும், ஆட்சிக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதை விட்டுட்டு இப்போ சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது.